என்ன நடந்தது? தீபாவளி மறுநாள் கொலை பண்ணி காரில் எடுத்துகிட்டு போய் கிருஷ்ணகிரி காட்டில் போட்டிருக்கோம். திரும்பி காரில் யார் யார் போனாங்கன்னு தெரியும். ஒரு டிரைவர் கூட போயிருக்காங்க. காரை நேற்று பிடிச்சி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் தான் தெரியும். கார் பிடிச்சிட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க போலீஸில். வேறு எதுவும் சொல்லலை. அப்படி யார் புகார் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்களா? அவங்க மாமியார் தான், சரண்யா மாமியார் தான் புகார் கொடுத்தாங்க. பொண்ணு இல்லை, இது மருமா இல்லை, ஓடு எங்கே போய்க்கிறாங்க தெரியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களே எல்லாம் கொலையெல்லாம் பண்ணி அவங்களே கொண்டு போய் போட்டு அவங்களே வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களே கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரிய வரும். காவல் தரப்பில் எத்தனை பேர் இருந்தாலும் 3 பேர் மட்டும் கைது பண்ணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் கைது பண்ணுறான்னு என்ன சொல்லுவாங்க. கோபி அவங்க அம்மா, இன்னொரு ஆள் யாரும் தெரியல. 3 பேரை கைது பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. எடுத்து போட்டு நாங்கள் வண்டியில இருந்து பார்த்தோம். வண்டியில இருந்து 4-5 கவர் எடுத்து போட்டு நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஆனால் பணத்தால் தான் எங்கள் வீட்டு பொண்ணை சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி சாவடிச்சிட்டான் சார். அவன் அப்பா பணம் கேட்டு டார்ச்சல் பண்ணுவான். வாங்கிட்டு அப்பா டார்ச்சல் பண்ணுவான். பண்ணி புள்ளிய சித்திரவதை பண்ணி சாவடிச்சினாங்க. அப்பா இட்டு போய் விட்டுட்டு சொல்லி விட்டுட்டு வருவாங்க. அவங்க மாமியாரும் ரொம்ப கொடுமை. காசுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணி அப்பப்ப பிள்ளைக்காரனை கிளப்பி விட்டு அடிக்க சொல்றது அதிகமா. அவருக்கு வந்து குடி பழக்கங்கள் ஏதாவது இருக்குமா? இருந்தது. இப்பயும் குடிக்கிறானா தெரியாது. அப்ப குடிச்சுதான் இருந்தான். ஆனா வீடாலாம் போடுறான். இப்ப கஞ்சாவாதி வீடாவான்னு தெரியாது நம்மளுக்கு. அவர் போறது கஞ்சா தம்பி. ஆமா கஞ்சா அந்த பணம். இந்த பொண்ணு ஏன் சாவடிச்சாங்க, என்ன காரணன்றது இது வரையிலும் மர்மமாக இருக்குது. இது வரையிலும் வந்து காவல்துறை எங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லலை. சம்மந்தப்பட்டவங்க எங்ககிட்டே சொல்லலை. மற்றவங்ககிட்ட சொன்னாலும் தெரியல. ஆனால் 3 பேரையும் வர வச்சு உள்ள ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க. ஸ்டேட்மெண்ட் வாங்கி இடத்த வந்து பார்வையிட்டாங்க. போய் அவங்க தான் எட்டும் போய் காமிச்சாங்க. கொலை பண்ணவங்க தான் எட்டும் போய் காமிச்சாங்க. அந்த இடத்துல துண்டு துண்டாக 3 பையில் இருந்தது. நிறைய பை இருந்தது, அவங்க எடுத்துக்க போனதில்லை. ஆனால் இவங்ககிட்ட கிடச்சி 3 தான். அது முள் போதாதனால தேடுறது ரொம்ப கடினமான விஷயம் தான். அதை கொண்டு போய் கிருஷ்ணகிரி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அவங்க போய் அந்த ஜிஹெச்லேருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கெமிக்கல் ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த பாடியை கொடுத்தாங்க. இந்த உடலை கொண்டு போய் போடும் போது கிருஷ்ணகிரி போகும்போது காரில் கொண்டுட்டு போகும்போது தன்னோட பசங்களையும் கூட்டிகிட்டு போனாங்களா இல்லை எப்படி? ஆமாம் கூப்பிட்டு போனாங்க. அவங்க வந்து அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கி இங்கேயே வீட்டிலே வெட்டி போட்டாங்க. அங்கே வெட்டலை, வீட்டிலே வெட்டிட்டு முதல்ல அடிச்சிருக்காங்க. பொண்ணு இறந்து போச்சு. இறந்து போன பொண்ணு உயிரோட வந்துடக்கூடாதுனால கழுத்து கை கால் பாகமாக தனித்தனியாக பிரித்து வெட்டி அவங்க ஒரு மூட்டையாக பாலித்தீன் பையில் கட்டி டிக்கியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைய முன்னாடி உட்கார வச்சு இட்டும் போயிட்டாங்க. இட்டும் போயிட்டு அங்கே போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இந்த பாலித்தீன் பையெல்லாம் தூக்கி டிரைவரு இவங்க 3 பேர் சேர்ந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நேராக போய் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் அங்கே போய் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அப்போ சரண்யா அந்த இடத்துல இல்லை. ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் செல்லில் வந்துடுச்சு, பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சரண்யாவுடைய அம்மா இவங்களுக்கு டவுட்டே வரல. ஏன் டவுட்டு வரலன்னா, பொண்ணு சண்டை போட்டாலும் கூட வீட்டை விட்டு வெளியே வராது. எது நடந்தாலும் அங்கே தான் உள்ளே இருக்கும். அவங்க எப்படி மிரட்டி வச்சுக்கிறாங்கன்னன்றதே தெரியாது. ஆனால் வந்து இவங்களுடைய நோக்கமே பணம் தான். அந்த பணத்தை வச்சு வட்டிக்கு விட்றாங்க. ஒருத்தர்கிட்ட வட்டி வாங்கி இவங்க வட்டிக்கு விட்றாங்க. இது சரண்யா வந்து வசூல் பண்ணும். அதனால் வட்டிக்கு வாங்கின இடத்துல இந்த பணத்தெல்லாம் வசூல் பண்ணி தன்னுடைய மாமியார்கிட்ட கணவர்கிட்ட கொடுக்கும்போது இந்த பணம் எப்படி போகுது எங்கே போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த சரண்யா வந்து ஒரு அடிமைத்தனமாக வச்சுருந்துருக்கான் வீட்டிலே. வெளியில் எதையும் சொல்லக்கூடாது, போகக்கூடாதுன்னு. ஆனால் குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது. அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கி குழந்தைய வந்து 3 தனியாக படுக்க வச்சுட்டாங்க. சரண்யா கூட இல்லை, தனியாக படுக்க வச்சு உள்ளே அவங்க என்ன பண்ணது தெரியல. 10 மணி மேலே ரூம் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்தாங்கன்றது தெரியாது. ஆனால் போலீஸார் இதுவரையிலையும் இந்த பொண்ணு இறந்ததுக்கு உண்டான மர்மத்தை இதுவரையிலையும் எங்களுக்கு விளக்கலை. அதனால் வந்து வெளிக்கு இருக்கணும், எங்கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லலை. குழந்தைகள் வந்து கார்ல பாடி எடுத்துட்டு போய் இந்த வீசும் போது நீங்க குழந்தைகள் போனதா சொல்றீங்கல்ல? ஆமா. இந்த சம்பவத்துல வந்து அந்த குழந்தைகளுக்கு தெரியுமா அம்மா இந்த மாதிரி தெரியாது தெரியாது. அவங்க அப்பா வந்து ஆயா கிட்ட வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா நம்ம வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி தான் இட்டும் போயிட்டாங்க. அந்த குழந்தைக்கு இன்னி வரலாம் இறந்து போச்சுன்ற சமாச்சாரம் கூட தெரியாது. மனைவியை உள்ளே வச்சுக்கிட்டு சுற்றுலா மாதிரி போயிருக்காங்க. சுற்றுலா போயிட்டாங்க. சுற்றுலா போய் தான் போகிற வழியில் அவங்க வீசிட்டாங்க. அது எத்தனை பாகத்தை வெட்டினாங்க, எந்தெந்த பாகம் எது எப்படி இருக்குதுன்னு தெரியாது. என்ன தலை கை தனித்தனியாக 3 பாகமாக வெட்டியிருக்காங்க.
அதில் எந்தெந்த பையில் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் டாக்டர் வந்து இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதை நான் என்ன கொடுக்குறது, இதில் முக்கியமான உறுப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு டாக்டர் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்கு கெமிக்கல் ரிப்போர்ட்டுக்காக அவங்க எடுத்துக்கின்னு மீதியெல்லாம் பாடி கொடுத்துருக்காங்க. பாடி இங்கே எடுத்துன்னு வந்துட்டோம்.